வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலகக்கோப்பை இந்திய அணி அறிவிப்பு. கடுப்பான தல தோனி, என்ன காரணம் தெரியுமா? தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதி. அதாவது T20 உலகக்கோப்பை தொடரானது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடங்கி ஜூன் 29ஆம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் நடைபெற உள்ளது. இந்த உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியானது தற்போது அறிவிக்கப்பட்டு உள்ளது. உலகக்கோப்பைக்கான அணியை அத்தனை நாடுகளும் மே 1ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ICCயின் கெடு. கடந்த சில நாட்களாக BCCIயின் தேர்வுக்குழு தலைவர் அகர்கரும் இந்திய அணியின் கேப்டனுமான ரோஹித் சர்மாவும் இது சம்பந்தமான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வந்து இருக்காங்க. IPLல் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிவம் தூபே மற்றும் விபத்தில் இருந்து மீண்டும் வந்து இருக்கும் ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்குமா போன்ற எதிர்பார்ப்புகளும் இருந்தது. இந்த நிலையில் தான் உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட அணியை BCCI அறிவித்து உள்ளது. அதில் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யஸ்வந்த்ர சாகர், ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோர்கள் இடம்பெற்று உள்ளார்கள். பேக்கப் வீரர்களாக சுப்மன் கில், ரிங் சிங், கலீல் அகமது, ஆவேஸ் கான் ஆகியோர் இடம்பெற்று உள்ளார். சென்னை அணிக்காக அதிரடியாக ஆடி வரும் சிவம் தூபே அவர்கள் உலகக்கோப்பை அணியில் எடுக்கப்பட்டு இருக்கிறார். இதுபோக பெரிய வாய்ப்புக்காக காத்திருந்த சஞ்சு சாம்சனுக்கும் அணியில் இடம் கிடைத்து உள்ளது. அதே போல தற்போது உலகக்கோப்பைக்கான இந்த இந்திய அணி அறிவிக்கப்பட்டதிலிருந்து சர்ச்சைகளும் எழுந்து உள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காமல் காத்திருக்கும் தமிழக வீரர் நடராஜனுக்கு இந்த உலகக்கோப்பை T20 அணியில் இடம் கிடைக்கவில்லை. நடப்பு IPL தொடரில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நடராஜனுக்கு ஏன் இடம் கிடைக்கவில்லை என்று பலரும் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். அதே போல CSK அணியின் கேப்டனாக தற்போது உள்ள ருத்ராஜுக்கும் உலகக்கோப்பை T20 அணியில் இடம் கிடைக்கவில்லை. இதுவும் தற்போது சர்ச்சையாக வெடித்து உள்ளது. இது பற்றி தல தோனியும் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.